अस्सलाम वालेकुम वेलकम बैक टू माय चैनल। इनकी வந்து நம்ம சேனல்ல வந்து என்ன பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா செட்டிநாடு நாட்டு கோழி குழம்பு வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த நாட்டு கோழி குழம்பு வந்து அவ்ளோ டேஸ்டா காரசாரமா வந்து சூப்பரா இருந்தது. இது எப்படி செய்யலாம் அப்படின்றத இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனிஷ்னா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க செட்டிநாடு நாட்டுக்கோழி குழம்பு செய்யலாம். ஃபஸ்ட்டு வந்து செட்டிநாடு நாட்டுக்கோழி குழம்பு செய்கிறதுக்கு வந்து நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கனை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் உப்பு போட்டு மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துடலாம். இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வந்து மேக்னேட் பண்ணும்போதே வந்து மஞ்சளும் உப்பும் போட்டிருக்கிறதுனால வந்து நான் போடலை. நீங்கள் வந்து மேக்னேட் பண்ணாமல் பண்ணுறீங்க அப்படின்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த இதை வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு மூடி போட்டு வந்து ஒரு 5 விசில் விட்டுட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது தனியாக இருக்கட்டும். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து பட்டை, கிராம்பு 3, 2 ஏலக்காய் இதை சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி. இது எல்லாத்தையுமே வந்து சிம்மிலே வச்சுட்டு நம்ம வந்து வறுத்துக்கலாம். கருக விடாமல் வறுத்துக்கோங்க. அப்போ தான் மசாலா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நல்லா வறுத்தாச்சு. இதில் வந்து நான் சோம்பு சேர்க்கலை. நான் வந்து தாளிக்கும் போது தான் சோம்பு சேர்க்கறதுனால வந்து இது வறுக்கும் போது வந்து சோம்பு சேர்க்க மாட்டேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது நல்லா வறுத்தாச்சு. இதை வந்து ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி பவுலில் வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ செட்டிநாட் நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறதுக்கு வந்து மண்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகப்புறம் கொஞ்சமாக பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கலாம். அது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக 2 காஞ்ச மிளகாய். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் மாதிரி வர அளவுக்கு வந்து வதக்கிக்கோங்க. இதில் வந்து 1 கொத்து அளவுக்கு வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் தக்காளி வந்து ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி மசிகிறதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் வந்து இந்த தக்காளி வந்து நல்லாவே மசியணும். அந்தளவுக்கு வந்து வதக்கிக்கலாம். இந்த செட்டிநாடு குழம்புல வந்து தக்காளி வந்து கம்மியாக தான் அனுக்கணும். ரொம்ப வந்து அதிகமாக புளிப்பு இருந்தது அப்படின்னா அந்த டேஸ்ட்டே இருக்காது. அதனால் தக்காளி கம்மியாகவே போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம நான் வந்து இன்றைக்கி 1/2 கிலோ கறி எடுத்துருக்கிறதுனால வந்து 1 ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் அதிகமாக வந்து கறி எடுத்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டை வந்து அதிகப்படுத்திக்கங்க. தக்காளி எல்லாமே மசிந்து சூப்பராக வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருந்தா மசாலா வந்து இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். ஒரு தடவை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலா வந்து அந்த எண்ணெயிலே வந்து நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு 3 நிமிஷம் வந்து வேந்தால் போதும். மசாலா வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து மிக்ஸி கழுவுன தண்ணி வந்து நமக்கு அளவாக வந்து ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இந்த குழம்பு வந்து தேவையோ, இந்த கிரேவி வந்து தேவையோ அந்தளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கங்க. இந்த குழம்புக்கு வந்து தேங்காய் பேஸ்ட் அரைக்கணும். இதுக்கு வந்து ஒரு சில அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். 5லேருந்து 7 அளவுக்கு வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கசகசா சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட வந்து கசகசா இல்லை அப்படின்னா நீங்கள் முந்திரி பருப்பு வந்து இன்னும் ஒரு 5லேருந்து 6 கூட சேர்த்துக்கலாம். அது வந்து இன்னும் திக்னஸ் கிடைக்கும். இப்போ வந்து இதை வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மசாலா வந்து சூப்பராக கொதிச்சிருச்சு. நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். குக்கரில் வேக வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். அப்படியே தண்ணியோடு சேர்த்துக்கங்க.
இதை வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வந்து தேங்காய் அரைச்ச பேஸ்ட் வந்து இது கூட சேர்த்துடலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் கூட நீங்கள் இந்த கிரேவியை வந்து இப்படி கூட வச்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக. எங்களுக்கு வந்து தேங்காய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்றதுனால வந்து நான் தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன். தேங்காய் அரைச்ச தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த குழம்பை வந்து நீங்கள் சாதத்து கூட சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை, புரோட்டா அந்த மாதிரி வந்து எதுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாகவே சூப்பராக இருக்கும். காரசாரமாக இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு தடவை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஃபைனலாக வந்து உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. எனக்கு பத்தலை, அதனால் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு சிம்லேயே வச்சு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். சூப்பராக வந்து செட்டிநாட் நாட்டுக்கோழி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக வந்து மல்லியில் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு வந்து நம்ம அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணவே வேணாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி போட்டு வச்சிங்கன்னா இந்த ஹீட்லேயே வந்து நல்லா வந்து குக் ஆகிக்கணும். நான் அடுப்பை ஆஃப் பண்ணி இப்போ வந்து 5 நிமிஷம் ஆச்சு. ஆனாலும் இன்னும் வந்து கொதிச்சுட்டே இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஜூஸியாக வந்து நாட்டுக்கோழி வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வேணும் அப்படின்னா அனிஷ்னா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.